ஹாய் வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப்பில் லாங் வீடியோ போட்டு. எல்லோரும் வந்து மாலை கட்டுற மாதிரி ஸ்டைலில் எனக்கு கட்ட தெரியுது, இந்த மதுரை மல்லி கட்டு உருட்டி கட்டுவாங்கள்ல அந்த மாதிரி எனக்கு உருட்டி காமிங்க அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து யூடியூப்பில் சொல்கிறீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ பாருங்கள். நல்லா மல்லிப்பூவில் நல்லா தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. பூ நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கட்டிட்டு, ரெண்டாவது பூ வந்து அதில் கொஞ்சம் கிராஸாக வச்சு கட்டுங்க. கட்டிட்டு நம்ம வந்து நார்மலாகவே பூ கொஞ்சம் நெருக்கமாக கட்டுறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், முன்னாடி ஒரு பூ பின்னாடி ஒரு பூ கட்டுவோம். அது சில பேர் அப்படி கட்டுவாங்க. அதே மெத்தட் தான் இது. அதே மெத்தட் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கிராஸில் வச்சு கட்ட போகிறோம். அதுதான் இது உருட்டுக்கட்டு. இங்கே பாருங்கள், பூ வந்து அது நார்மலாக கட்டியிருக்குன்னா அந்த பூவுக்கு பின்னாடி வச்சு அடுத்த பூ போடுறேன். கட்டிட்டேன்னா 2 பூவுமே கிராஸில் இருக்குது. இனிமேல் என்ன பண்ணுறேன்னா, இந்த 2 பூ ஒரே லைனில் வச்சுட்டேன். இனி இதுக்கு அடுத்த பூ வந்து இந்த 2 பூவுக்கும் நடுவில் கிராஸில் பாருங்கள், கிராஸில் வச்சுட்டேன்னா இது வந்து அந்த பக்கம் திருப்பி வச்சுருக்கேன். இதே இது மறுபடியும் திருப்பி அந்த பூவுக்கு பின்னாடி ஒரு பூ வச்சு கட்ட போகிறேன். பாருங்கள், நிறைய பேர் ஸ்லோவாக சொல்லிக் கொடுங்கன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கண்டிப்பாக போடுற வீடியோ கொஞ்சம் நீங்கள் நல்லா தெளிவாக பாருங்கள். பார்த்தீங்களா, பூ அப்படி கட்டினேன்னா இது 2வது பூ அப்படியே அந்த பூவுக்கு பின்னாடி திருப்பி அப்படியே கட்டுறேன். இதுதான் மெத்தடு. அது வந்து நம்ம கிராஸில் வச்சு கட்டும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது வந்து இப்படி கட்டுறப்ப வந்து அந்த மாலை கட்டு உருட்டி கட்டும்போது பூ கொஞ்சம் கூட நசுங்காது. ஆனால் இந்த மாதிரி கட்டும்போது கண்டிப்பாக நம்ம வந்து திருப்புறது, நம்ம அந்த விரலை வச்சு நசுக்கிறது, அது எல்லாமே கொஞ்சம் பூ விரிய தான் செய்யும். ஆனால் கட்டி வைக்கும்போது நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, தேவைக்கு தக்கன நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த மாலை மாதிரி உருட்டி கட்டுறது வந்து நம்ம எந்த லென்த்தில் கட்டுறோமோ அதே லென்த்தை தான் ஒரே டைமில் தான் வச்சுக்க முடியும். பாருங்கள், அந்த பின் டைப் மாதிரி தான் கிராஸில் வச்சு கட்டுறேன்னா, இந்த ஒரு பூ இப்போ கட்டுற பூவுக்கு பின்னாடி அடுத்த பூ வரும். திருப்பிட்டேன்னா கையை திருப்பிட்டு அதுக்கு பின்னாடி அப்படியே கட்டுறேன். கொஞ்சம் இது கட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு லூஸாக தான் வரும். எனக்கே இந்த மெத்தட் வரல. இது எப்படின்னா, இது என் நாத்தனார் பொண்ணு தான் இந்த டைப்பில் கட்டுவா. நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் நல்லா பூ கட்டுவேன். பூ கட்டியுமே எனக்கு இந்த டைப் வந்து வர்றதுக்கு ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறீங்கன்னா கூட தடவை ட்ரை பண்ணும்போதே வரும்னு சொல்லலை. ஆனால் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 50 பூ வாங்கும்போதோ ஒரு 100 பூ வாங்கும்போதோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம கட்டும்போது வந்து அந்த பூ வந்து விரிய தான் செய்யும், நசுங்க தான் செய்யும். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நசுங்காமல் கட்டுறேன். ஆனால் இன்னும் கெட்ட தான் அந்த பூ கூட நசுங்காமல் கட்ட முடியும். அதனால் ஃபஸ்ட்டே நான் பூ கட்டும்போது நசுங்குது அப்படின்னா பூ கட்டி நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு ஒரு 50 பூ வாங்கி நீங்கள் இந்த மாதிரி கட்டி பாருங்கள். இது வந்து இதுதான் உருட்டுக்கட்டில் இது டபுளாக வச்சு கட்டுறோம். உருட்டுக்கட்டுனாலே எப்படின்னா ஒரு பூ தான் வைப்பாங்க. ஒரு பூ, அதுக்கடுத்து கிராஸு, அதுக்கடுத்து கிராஸு, இப்படி கிராஸ் பண்ணி வைப்பாங்க. நம்ம இப்போ உருட்டுக்கட்டு எப்படி கட்டுறோம் அப்படின்னா, ஒரு பூ வைக்கிறோம், அதுக்கடுத்து வந்து கிராஸில் ஒரு பூ வைக்கிறோம், அந்த பூவுக்கு பின்னாடி ஒரு பூ வைக்கிறோம், 2 பூவாக எடுத்து ஒரே லைனில், அதுக்கப்புறம் மறுபடி கிராஸில் போடுறோம், அந்த பூவுக்கு பின்னாடி ஒன்று. அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு லைன்லேயும் முன்னாடியும் பின்னாடியும் மல்லிப்பூ வச்சு கட்டும்போது நார்மலாக உருட்டி கட்டுறதை விட இது கொஞ்சம் அடர்த்தியாக நல்லா குண்டாக தெரியும். கெட்ட தான் நம்மளுக்கு வரும். நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கலர் ரோஸ் வாங்கியிருக்கேன். கலர் ரோஸ் வந்து வாங்கலை. இது வந்து ஒரு பாக்கெட் வந்து 13 15 இருக்கும் வாங்கினேன். அது வந்து ஏற்கனவே தொடுத்ததில் மிச்சம். இன்றைக்கி கோயிலுக்கு மாலை கட்டலாமான்னு தான் 200 பூ வாங்கினேன். நேற்று வந்து பட்டன் ரோஸ் பாப்பா பூ கொண்டு வர்ற பொண்ணு கொண்டு வந்திருந்தா. இன்றைக்கி கிடைக்கும். எங்கள் ஊரில் வந்து நாளைக்கு கோயிலில் வந்து கால் நட்டுறாங்க. அதனால் நாளைக்கு மாலை கட்டி கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் 200 பூ வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் மாலை கட்டுறதுக்கு பட்டன் ரோஸ் இல்லை. சரி, அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த உருட்டுக்கட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. மாலை கட்டுற மாதிரி நிறைய சிஸ்டர் வந்து எனக்கு தெரியும், இது ஈஸி தான், நான் கட்டியிருக்கேன். இந்த மதுரை உருட்டுக்கட்டு மட்டும் தான் எங்களுக்கு தெரியல, அதை கொஞ்சம் ஸ்லோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் சரி, இன்றைக்கி அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதியம் வாங்கின உடனே நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டேன். உங்களுக்காக தான் இது வந்து என்னோடய ஓன் யூஸ்க்காக நான் கட்டியிருக்கேன். கட்டும்போது என்கிட்ட இருந்த அந்த குட்டி குட்டி ரோஸ்லாம் வச்சு கட்டுறேன். பாருங்கள், இதுதான் மெத்தடு. இதில் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதே நீங்கள் வச்சு பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு தாராளமாக புரியும். நான் யூடியூப் ஆரம்பித்ததுலேருந்து நல்ல சப்போர்ட் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். எப்படி அப்படின்னா, நான் ஓப்பன் பண்ணி வந்து 50 டேஸ் தான் ஆகுது. 50 டேஸில் வந்து 4600 சப்ஸ்கிரைபர். ரொம்பவே நல்லா இருக்குது. அவ்வளோ வெல்கம் பண்ணுறீங்க. அதே மாதிரி
ரொம்ப பாராட்டுறீங்க, நல்லா கட்டுறீங்க, எனக்கு கட்டவே தெரியல, நல்லாவே கட்டுறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நல்லுள்ளங்கள் நிறைய பேர் இருக்காங்க பொண்ணுங்களில். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 100 இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டில் இருந்தே சம்பாதிச்சுக்கோங்க. அது வந்து உங்கள் தன்னம்பிக்கையை வந்து நல்லா இருக்கும். எனக்கும் இப்படி இந்த பூ நேற்று வந்து ஒரு ரூ. 150 1 கிலோ பூ, 1 கிலோ பூவுக்கு கொஞ்சம் குறைவா ஒரு ரூ. 150 தொடுக்கிறக்கு வந்தது. அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வீட்டில் வேலை இருந்ததுன்னா அதை முன்னாடியே முடிச்சிருவேன். முடிச்சுட்டு அந்த பூ வரும்போது கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு அந்த ரூ. 150 கிடைக்கிறதுனாலும் உட்காந்துருந்து நான் தொடுப்பேன். ஏன்னா குறுக்கு வலிக்கும், அதை தொடுத்து முடிக்கிறதுக்குள்ளே குறுக்கு வலிக்கும். ஆனால் இருந்தாலும் அந்த ரூ. 100 கிடச்சிது அப்படின்னா அது எனக்கு ஒரு சந்தோஷம். அது வந்து தான் வீட்டில் நிறைய போகுதுன்னு கிடையாது. ஆனால் இருந்தாலும் அந்த ரூ. 100ங்கிறது ஒரு சிறுதுளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒவ்வொரு பூவாக வைக்கிறதுக்கு பதிலாக நான் 2 பூவாக வைக்கிறேன். 2 பூவாக வைக்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒவ்வொரு பூ வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பூ வைக்கிறது வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இது நீங்கள் கட்டி பழகிட்டிங்கனாலே அது 2 பூ வச்சு கட்டிங்கன்னா நல்ல மாலை போல் நல்லா அடர்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் ஐடியா கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து பூ கட்டுற வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து மாலை கட்டுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என் ஐடியை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இன்ஸ்டாவிலையும் என் ஐடி இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இனிமேல் வந்து அடுத்து எந்த மாதிரி வீடியோ போடணுங்கிறத சொல்லுங்கள். கண்டிப்பாக அதே மாதிரி வீடியோ போட்டுடலாம். என்னோடய ஓன் வாய்ஸ் எதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னா, ஒரு ஃபோன் வந்திருந்தா கூட நான் அட்டன் பண்ணி ஹலோ அப்படி சொன்னேன்னா, சொல்லுங்கள் சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனாலேயே ஓன் வாய்ஸ் கொடுக்குறதுக்கு பயப்படுவேன். என் வாய்ஸ் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க.